அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த வாரத்தில் நம்ம ஒரு சுபகாரியம் பேச்சு எடுக்கிறோம், அல்லது நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம், புதுசாக ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த ராசிக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு மேலே செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு அந்த கடவுளினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் அதிர்ஷ்டம் அரவணைக்கக்கூடிய வாரம் அப்படின்னு தான் இந்த வாரம் உங்களுக்கு சொல்லணுங்க. பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சூரியனுடைய ஆட்சி இந்த வாரத்தில் இருக்க போகுது. தனஸ்தானத்தில் குரு பகவான் என முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமான யோகங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதோடு அரசு வேலை, வெளிநாட்டு வேலை முயற்சி இவையெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்குங்க. பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை கூட்டிகிட்டு போகிறதா தான் உங்களுக்கு இருக்கும். அடுத்த அடி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தாராள தன வரவால் குடும்பத்தில் குதூகலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அருளால் முன்னோர்களுடைய நல்லாசையால் உங்களுக்கு தடைப்பட்ட எல்லா இன்பங்களும் வந்து சேரும். திருமணம், குழந்தை பேரு, வீடு, வாகன யோகம், பொன் பொருள் சேர்க்கை என எல்லா புண்ணிய பலன்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டு வேலை, தொழில் வாய்ப்புகள் இவையெல்லாம் கிடைக்கும். சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள் மிகுதியாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அரசினுடைய மானியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. எதிர்பாராத சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட, அதாவது சில செலவுகள் ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான அஸ்திவரமாக தாங்க அது அமையும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். அதே போல் தந்தையினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும். சதுர்த்தி அன்னைக்கு பால் அபிஷேகம் செய்து விநாயகரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருடைய முழுமையான அருளும் அவருடைய அருளால் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, வாழ்க்கை இவையெல்லாம் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் வரக்கூடிய வாரம் அமையும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் எந்த ஒரு பலனையும் இந்த வாரத்தில் பெற முடியும் என்றே சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வாரம் ஆராய்ந்து பார்க்கும்போது காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பீங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் உங்களுக்கு வரலாம். ஆதாயங்களை கையாளும் போது, வாகனங்களை ஓட்டும் போது ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுடைய ஆதாயத்திற்காக நீங்கள் யார்கிட்டையும் எந்த ஒரு வார்த்தையும் விட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் ஆயுதங்களை நீங்கள் கையாண்டுட்டு இருக்கீங்க, பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் பொறுமையும் நிதானமும் தேவை. அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரித்து காணப்படலாம். ஆனால் பண வரத்து திருப்திகரமானதாகத்தான் இருக்கும். வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மையை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளிடம் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையலாம். ஆனாலும் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பெரிதாக சண்டை சச்சரவு அப்படின்னு பெரிய விஷயம் உங்களுக்கு எதுவும் இருக்காது, நன்மையே நடக்கும். அதே போல் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. உறவினர்களுடைய வருகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சற்றே உறவினருடைய வருகை இருக்கலாம். மேலும் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது அதிக கவனம் தேவை. அரசியலில்
இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர், புகழ், கௌரவம் இவையெல்லாம் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு நிலுவையில் இருந்த பணத்தொகைகளும் கைக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்லதொரு முன்னேற்றமும் கூடுதலான கவனமும் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துல இருந்து வந்த இழுபறி கூட மாறி போகும். தொழிலில் இருந்த மந்தகதி கூட மாறி போகும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல் நீங்கும். கண்முன்னே தலைவிரித்தாடக்கூடிய செலவுகளை சமாளிக்க வருமானத்தை தேடி ஓட வேண்டி இருக்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் குடும்பத்தினருடன் வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தினருடைய வெறுப்புக்கு ஆளாக வேண்டி இருக்கலாம். செல்வாக்கும் அந்தஸ்தும் பாதிக்கப்படலாம். அதனால் கவனமாக இருங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய நேரத்தில் மனதில் விரக்தி மேலோங்கலாம். தாயாருடைய உடல் நலம் பாதிப்பையும் மேலும் வண்டி வாகனங்களில் விரைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் செலவு செய்யும்போது அது சரியான செலவா என்று யோசித்து செய்வது மிகவும் நல்லது. சரி, மேலும் உங்களுக்கு பொறுமையுடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. தொலைதூரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய செய்தி சற்று உங்களுக்கு சஞ்சலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. மூன்றாவது நபருடைய தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் கூட நீங்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தாய் வழி உறவுகளுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வது ரொம்பவே அவசியம். தந்தை வழியில் திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகி முடியும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் சற்று சோர்வாக காணப்படுவீங்க. அதிகாரிகளிடம் பேசும்போது பதற்றம் கொள்ளாமல் பொறுமை காக்கிறது ரொம்ப அவசியம். சக ஊழியர்களுடன் அளவோடு பழகுவது ரொம்பவே நல்லது. வியாபாரம் அளவாகவே இருக்கும். சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். பங்குதாரர்களுக்கிட்ட சில நேரங்களில் பிடிவாதமாக இருந்தாலும் அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவே அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவுகளினுடைய வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். இதன் காரணமாக சற்று பணி சுமை கூடுவதாக நீங்கள் நினைப்பீங்க. உடல் அசதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7, 9. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிவபெருமானுடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமும் பூஜை அறையில் அவருக்காக ஒரு விளக்கு அல்லது ஒரு மலர் வைத்து கூட சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் மேஷராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்களே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு குறிப்பிட்டு இந்த வாரத்தில் மேலும் என்னென்ன பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ராசியில் இருந்து 12ஆம் வீட்டிற்கு ராகு இருக்கிறதால இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பினர்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன சின்ன மன அழுத்தங்கள் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதிலிருந்து விடுபட முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்களே வைத்துக்கணும். முடிந்தவரை அவரவர்களை கவனித்து தொடர்ந்து யோகா பயிற்சி இவையெல்லாம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு வணிகம் தொடர்பாக செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெரிய ஒப்பந்தத்தின் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிதி நன்மைகளை பெறக்கூடிய நாட்களாக வரப்போகுது. பணவரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பணவரவு நல்ல ஒரு முறையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேறு சில பிரச்சனைகள் காரணமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையோடு வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீங்க. இதன் திறமைகள் காரணமாக நீங்கள் அனுபவத்தில் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சாதகமானதாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்வதிலும் அதிலிருந்து சரியான பலன்களை பெறுவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வீட்டை விட்டு வெளியே நீங்கள் சென்று படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்ல ஒரு பலனை தான் பெற்றுக் கொடுக்குது. உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா படிக்கலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? அது எல்லாம் இந்த வாரத்தில் மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இந்த வாரம் ரொம்பவே சிறப்பான வாரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.